சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் கடந்த ஓராண்டாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இதற்கான 2 லட்சம் பணியாளர்களுக்கு வீடு தேடி ரேஷன் கார்டுகள் செல்கின்றன. இந்தியாவில் ரேஷன் விநியோக திட்டம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் ரேஷன் பொருட்களை வழங்கி வருகிறது. இதன் மூலம் அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை அரசு கொடுத்து வருகிறது. தமிழகத்தில் மொத்தம் 2.24 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன. இவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் ஒரு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரேஷன் கார்டுகளுக்கு நிறைய சலுகைகள் மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன. கடந்த காலங்களில் முதல்வராக இருந்த கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் நிறைய விலையில்லா பொருட்களை கொடுத்துள்ளனர். அதுபோல் திருமண உதவி திட்டம், கற்பனைக்கான உதவித்தொகை ரூபாய் 12,000 உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. அதுபோல் பொங்கல் தொகுப்பு பொருட்கள், வெள்ள நிவாரணம், கொரோனா உதவித்தொகை உள்ளிட்டவையும் இந்த ரேஷன் கார்டுகளை வைத்து வழங்கப்படுகின்றன. ஏற்கனவே புத்தகம் போல் இருந்த ரேஷன் கார்டுகளில் பக்கங்கள் தீர்ந்து விட்டால் அது இனிப்புகள் ஒட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தன. பலரது கார்டுகள் கந்தகோலமாக இருந்தன. இவை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஸ்மார்ட் அட்டையாக மாற்றப்பட்டு மொபைல் எண்ணுடன் ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டது. அதுபோல் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கும் இந்த கார்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை பெற நிறைய பேர் ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்து வருகிறார்கள். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களை பிரித்து புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். கடந்த ஓராண்டில் மட்டும் 2.40 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கு பல மாதங்களாக கார்டுகள் வழங்கப்படாத நிலையில் கடந்த மார்ச் மாதம்தான் ஸ்மார்ட் கார்டு ஒப்புதல் ஆகிவிட்டது என குறுஞ்செய்தி சிலருக்கு வந்தது. இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் காரணமாக அவர்களுக்கு கார்டுகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை மீது நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த 2.24 லட்சம் பேருக்கும் புதிய கார்டுகள் வழங்கப்படுகின்றன. அதுபோல் ஜூன் மாதம் முதல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களும் புதிய ரேஷன் கார்டு தடையின்றி வழங்கப்படும் என சொல்லப்பட்டது. தற்போது 1 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 2 லட்சம் பேருக்கும் ரேஷன் கார்டுகள் தயாராகிவிட்டதால் இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் தொடங்கி இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டு வீடு தேடி விநியோகம் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. எனவே புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு விட்டால் அரசின் விதிமுறைகளுக்கு பட்டவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.